ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீக் டேஸ் ஃபுல்லாக பிஸியாகவே இருந்துச்சு. வீக்கெண்டில் கொஞ்சம் டைம் கிடச்சிது. அதில் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வேலைக்கு போயிட்டு வரையில் பார்த்தீங்கன்னா ரோட்டோர கடையில் இந்த மாதிரி கண்டெய்னர் விற்றுட்டு இருந்தாங்க. போய் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஒரு 5 செட் இருக்கிற மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸு, நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சைஸ் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் லஞ்சுக்கு கொடுத்துடுற மாதிரி இருக்குது. ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல், ஃப்ரூட்ஸு இது மாதிரி போடுற பாக்ஸ் தான். இது ரோட்டோரத்தில் விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி இருக்குமாங்கிற டவுட்லேயே போய் வாங்கினேன். ஆனால் நல்லாவே இருந்துச்சு. குட்டீஸ்க்கு பார்த்து இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்ததே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு சௌரியமாக லாக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சுங்க. இன்றைக்கி கேரட் வச்சு ஒரு ஈஸியான ஜூஸ் போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, இருந்தாலும் ட்ரை பண்ணேன். ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு கேரட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு, இது கூட தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. பிஞ்சு போல் சேர்த்துனா போதும். சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா தேன் இருந்தால் சேர்த்திக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துனேன். சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்து ஒரு டம்ளரில் வடிகட்டிக்கலாம். அப்படியே வேணால் கூட இந்த ஜூஸை வடிகட்டாமையும் கூட குடிக்கலாங்க. இது கூட பார்த்திங்களா லெமன் ஜூஸ் ஒரு 3 சொட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து புதினா இலை இருந்துச்சுன்னா ஒன்று சேர்த்து ஐஸ் கட்டி ஒன்று சேர்த்து குடிச்சிங்கன்னா அருமையான கேரட் இஞ்சி ஜூஸ் ரெடி. கொஞ்சம் காரம், கொஞ்சம் இனிப்போடு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாத்திரங்கள் ஒரு சிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் கடகடன்னு கொஞ்சம் லிக்விட் ஊற்றி நம்ம அவசரமாக க்ளீன் பண்ணிட்டு போவோம். மாதத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி டைம் எடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு, எந்த ஷாம்பாக இருந்தாலும் சரி, நான் கிளினிக் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். அதை நம்ம இப்படி சிங்கில் ஊற்றி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு இது போல் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா சிங்க்கு சூப்பராக க்ளீன் ஆயிரும், வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறோமே, கொஞ்சம் வித்தியாசமான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வெஜ் மோமோஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேங்க. பார்த்திங்கன்னா காய்கறிகளை அதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியை கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கோஸ் மட்டும் வச்சு தான் நான் செய்கிறேன். இது கூட குடமிளகாய், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியும் சேர்த்து செய்யலாங்க. காய்கறிகள் வெட்டின உடனே குப்பையை எடுத்து கையோட டஸ்ட்பினில் போட்டுருவோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு குறை கண்டிப்பாக சொல்லுவாங்க. இவங்க இதை பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அவங்க சொல்கிறதையெல்லாம் காதில் வாங்காமல் நம்ம முன்னேறதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது யோசித்து டெய்லி ஒரு ஸ்டெப்பு அதுக்காக நம்ம புது முயற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம இலக்கில் நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். நம்ம வெற்றி அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. நீங்கள் தனியாக கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்யலாம், தனியாக மைதாவும் வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி 2 மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கிறேங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிட்டு இது நம்ம காய்கறிகள் வதக்க வரைக்கும் மாவு ஊறிட்டுருக்கட்டும். கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இந்த சமயத்தில் நம்ம பொடியாக நறுக்கின பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்குறேங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். கோஸு, கேரட்டு, பீன்ஸு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது கூட தக்காளி சாஸு, சோயா சாஸ் எல்லாம் சேர்த்து செய்வாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க.
கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம கரம் மசாலா கூட ஆட் பண்ணலாம். நான் பெப்பர் தூள் மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேங்க. பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரமாக இந்த மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இதை எடுத்து நம்ம சின்ன சின்ன சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு அளவு சைஸுக்காக நம்ம சப்பாத்தியில் தேய்ச்சிக்கலாங்க. இது போல் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். எல்லா சப்பாத்திகளையும் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எடுத்து இந்த சப்பாத்திக்கு சென்டராக வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி அழுங்காமல் எடுத்து மடித்து விட்டுட்டு இது போல் மடிப்பாக அமுத்தினாலே நம்ம மாவு ஒட்டிக்கும். இது போல் அழகழகாக மடிச்சுக்கலாங்க. நம்ம ரவுண்டு ஷேப்பில் கூட செய்யலாம். நான் இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுருக்குறேங்க. பாருங்கள் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது போல் எல்லா சப்பாத்தி மாவுலேயும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி போட்ட 2 கப் மாவுக்கு 5 மோமோஸ் வந்துச்சு. பாருங்கள் பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இதை இனி நம்ம இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாங்க. இந்த இட்லி பானையில் நம்ம துணி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். இல்லை லைட்டாக எண்ணெய் தொடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மோமோஸ் எடுத்து நான் ஒவ்வொன்றா வச்சு வேக வச்சுக்கிறேங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. உள்ள காய்கறிகள் ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கிறனால அதுலேயே வெந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக விட்டு எடுத்தால் போதுங்க. மேலே இருக்கிற மாவு மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ஒரு புதுமையான ரெசிபி கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம குட்டீஸுக்கு எடுத்து கொடுத்துடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். டைம் இருந்தால் உங்களுக்கு மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் வெந்திருக்கு. மேலே இருக்க மாவும் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குங்க.